இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன், கடையும் சீக்கிரமாக திறந்துட்டேன் நான். ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கி பேக்கிங் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் கடை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லாம் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். பேக்கிங் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக ஆகும். நம்ம ஏதோ ஒரு இதில் டின்னுலையோ ஒரு இதிலெல்லாம் கொட்டி வச்சு நம்ம இது பண்ணால் வர ஆளுங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க வாயை திறந்து கேட்பாங்க, தெரியாதவங்களுக்கு இங்கே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ டிஸ்பிளே தான் ரொம்ப மெயினு எந்த ஒரு கடை வச்சாலும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டமு நாளைக்கு வர சண்டே இல்லை, அதனால் இன்றைக்கே கொஞ்சம் காய்கறியெல்லாம் அதிகமாக வாங்கினுட்டேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கும் போய் 2 மாதம் வாங்கலை, பொங்கல் அப்போ வாங்கினது அதையும் சேர்த்து வாங்கிட்டேன். அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, ஃபுல்லாக ஏகப்பட்ட ஃபோனு, தண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஏகப்பட்ட ஃபோனு. இதே மாதிரி வருஷம் 365 நாளும் இருந்தால் நல்லாயிருக்கும் யோசித்து பார்த்தேன். பட் வந்து அப்படி இருக்கிறது இல்லை, வெயில் காலத்தை மட்டும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீ போடுற வேலை வந்துருச்சு. மதியானம் 3 மணி டீ கொடுக்குறதுக்கு திருப்பி கம்பெனி எல்லாம் கொடுத்து கம்பெனி வண்டியில் வந்து தண்ணி கலெக்ஷனுக்கு கிளம்பிட்டேன் நான். ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி எடுக்க போவேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 டைம் தண்ணி எடுக்க போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே வெயில் காலம் அப்படின்றனால ஃபுல்லாகவே தண்ணி அதிகமாக யூஸ் ஆகுது, அதிகமாகவும் நமக்கு சேல்ஸும் ஆகுது. இந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு வேறு உடச்சி போட்டிருக்காங்க. அதாவது நம்ம தண்ணி போகிற கம்பெனிக்கு போகிற வழியில் எல்லாமே இந்த டைமில் வந்து நம்ம அதிகமாக கேன் அடித்தாலும் நமக்கு பஞ்சராக ஏதாவது ஒரு பாதிப்பாயிடும். அதனால் வந்து கொஞ்சம் இதுதான். இது எல்லாம் முடிச்சுட்டு சரி கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நினச்சா அதுக்குள்ளே வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிடுச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டு உட்காரலான்னு பார்த்தா அடுத்து நம்ம வேலை என்ன ஆச்சு, அடுத்து நம்மளோட வியாபார டைம் ஆச்சு. ஏன்னா மளிகை கடைனாலே சாயந்தரம் தான் வியாபாரம் அதிகம். அதனால் இவங்களெல்லாம் வீட்டில் வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ்ஸு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு நேராக கடைக்கு நானும் கிளம்பிட்டேன். இதுதான் இன்றைக்கி லைஃப்.